Hello students, good morning. I am Balan, lecturer from Institute of Chemical Technology. Okay. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து process heat transfer. இது வந்து டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4th செமஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ process இந்த டாபிக்கே பாருங்க, process heat transfer. Processனா என்னன்னு பார்த்தீங்கன்னா any activities related to chemical engineering and chemical industry. So heat transfer பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் படிக்கிறாங்க, சிவில் இன்ஜினியர்ஸும் படிக்கிறாங்க. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ்ன்ற வேர்ட் வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். ரிலேட்டட் டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ ஹீட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அனுபவத்துல டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல எனி ஹாட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டச் பண்றோம். we can feel heat. ஓகே. ஸோ வாட் இஸ் ஹீட்? ஹீட்னு பாத்தீங்கன்னா it is a form of energy. ஓகே. ஸோ இது நார்மலா பாத்தீங்கன்னா ஹீட் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம கவனிச்சிடலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ராட் எடுக்கிறீங்க. ஸோ அதுல வந்து ஒரு எண்டு வந்து நம்ம ஹீட் பண்றோம், நீங்க ஒரு 80 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்றீங்க, இன்னொரு எண்டு வந்து நம்ம அப்படியே விட்டுறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதர் எண்டு வந்து நம்ம டச் பண்ணாக்க we can feel the heat. ஸோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதர் எண்டு ஒரு 30 டிகிரி சென்டிகிரேட் போகும் டெம்பரேச்சர்ல. ஒரு எண்டு நம்ம ஹீட் பண்றப்போ ஹீட் வந்து ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ இன் ஷார்ட் இந்த ஹீட் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, heat is a form of energy which always transfers from higher temperature to lower temperature. Okay. So அதான் வந்து நம்ம இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ஸோ இந்த இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு டாபிக்ஸ் வந்து இன்ஜினியரிங்ல ரெண்டு சப்ஜெக்ட் வந்து படிக்கும். ஒன்று தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டுமே எப்படி பாத்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் there is a huge difference between these two subjects. பாத்தீங்கன்னா டைனமிக்ஸ்னா மூவ்மெண்ட், இல்ல ஃப்ளோனா. ஓகே. சோ தெர்மோனாக்க ஹீட். ஓகே. சோ ஃப்ளோ ஆஃப் ஹீட் தான் வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவோம். நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தா ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது, நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். சோ இது ரெண்டுத்துக்கும் மெயினா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு அயன் பிளாக் வந்து நான் மெட்டல் பிளாக் வந்து எடுத்திருக்கேன். சோ இந்த ரெண்டு மெட்டல் பிளாக் வந்து டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஒன்னு வந்து 90 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, ஒன்னு வந்து 30 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஹீட் வந்து எப்பவுமே ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சர்ல தான் ஃப்ளோ ஆகும். சோ இந்த ரெண்டு மெட்டல் பிளாக்கே வந்து நான் தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கிறப்ப ஒன்னோட ஒன்னு டச் பண்ணி வைக்கிறப்போ சோ இந்த ஹீட் 90 டிகிரில இருந்து இந்த 30 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கக்கூடிய பிளாக் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ரெண்டு பிளாக்கோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆக வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். சோ ரெண்டு பிளாக்கோட டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆயிடுச்சுனாக்கா ஃபர்தர் மோர் உங்களுக்கு ஹீட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே. இந்த கண்டிஷனுக்கு பேர் நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் என்ன சொல்றோம்னாக்கா, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்லையா, இது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்றது இந்த தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து சொல்லுது. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எவ்வளவு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்றத சொல்லுவோம். ஓகே. சோ அதே மாதிரி இந்த ஃபைனல் டெம்பரேச்சர், இந்த ரெண்டுத்தோட பிளாக்கோட ஃபைனல் டெம்பரேச்சர் அட்டைன் ஆகுது இல்லையா, அந்த டெம்பரேச்சர் ஃபைனலா என்ன டெம்பரேச்சர் இருக்கும்ன்றத பத்தி சொல்லுவோம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட். பட் இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா ஹையர் டெம்பரேச்சர் இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு. சோ அப்படி நடக்கிறப்ப இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளவு வேகத்துல இல்ல எவ்வளவு டைம்ல இந்த ப்ராசஸ் வந்து முடியும்ன்றத சொல்லாது. ஓகே. டைம் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து சைலண்டா இருக்கும். ஓகே. சோ அப்போ நமக்கு வந்து as a chemical engineer we are concerned about the rate. ஓகே. ஒரு ப்ராசஸ் வந்து எவ்வளவு வேகத்துல ஹீட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது இல்ல எவ்வளவு டைம்ல நடக்குது, we are concerned about heat. Sorry, we are concerned about time because as a chemical engineer we are involved in the production. So இந்த ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். So instead of thermodynamics we are much interested in heat transfer since it deals with rate. Okay. So இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் வந்து நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மூலமா பார்க்கலாம். இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு கெமிக்கல் ரியாக்டருக்கு இதான் வந்து நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஹார்ட் ஆஃப் தி எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க ப்ராசஸ்ல. ஓகே. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்டர்ல ரியாக்ஷன் நடக்கணும்னாக்க ரியாக்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்டர் ஆகி இந்த ரியாக்டர்ல நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஸ்டீம் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ அப்போ இந்த ஸ்டீம் வந்து எங்க இருந்து வரும்னாக்கா பாய்லர் இருந்து வரும். ஓகே. பாய்லர் இருந்து இந்த ரியாக்டருக்கு ஸ்டீம் வந்து கொடுத்து இந்த ரியாக்டன்ட் மிக்சர் வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். சோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து ஹீட் பண்ணாதான் இந்த ரியாக்ஷனே வந்து என்ன ஆகும், இனிஷியேஷன் ஆகும். ஓகே. சோ இந்த ரியாக்ஷன் இனிஷியேஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன் வந்து ரெண்டு விதமா வந்து இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், இன்னொன்னு வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும்.
அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இந்த வெளியில இருக்கக்கூடிய ஜாக்கெட் ப்ரொவிஷன் மூலமா கூலிங் வாட்டர் வந்து சப்ளை வந்து நம்ம கொடுப்போம். இன்கேஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இருந்துச்சு நம்ம கண்டினியூஸா வந்து ஹீட் வந்து கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ பாயில இருந்து வரக்கூடிய ஸ்டீம் வந்து நேரம் ரியாக்டருக்கு போகணும். பாயில இருந்து வரக்கூடிய ஸ்டீம் வந்து ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கும். ஸோ இந்த ரியாக்டருக்கு போற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் வந்து நம்ம வழியில வந்து இந்த ஸ்டீம் வந்து ஹீட் வந்து லாஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்த சஃபிஷியன்ட் ஹீட் வந்து ரியாக்டருக்கு வந்து கிடைக்காது. ஸோ அஸ் கெமிக்கல் இன்ஜினியரா நம்ம வந்து இந்த பாயிலர் இருந்து ரியாக்டருக்கு போறக்கூடிய அந்த ஹீட் வந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்டீம் பைப் லைன் சுற்றி ஒரு இன்சுலேஷன் கொடுப்போம், கவரிங் தி பைப் வித் சம் மெட்டீரியல், சோ தட் இந்த ஹீட் வந்து உள்ளார இருக்கிற ஹீட் வந்து வெளியில இருந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு கவரிங் மாதிரி கொடுப்போம். அதுக்கு தான் நம்ம இன்சுலேஷன் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீம் வந்து நம்ம ரியாக்டர் கொடுக்குறோம் இல்லையா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கிலோ ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் வந்து நம்ம கொடுக்கணும், இந்த ரேட் வந்து நம்ம கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் நம்ம தான் வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன் கேஸ் வந்து இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்துச்சுனாக்கா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ரோல் தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஏன் படிக்கிறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் ஹீட், பிகாஸ் ஹீட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது வந்து ஹீட் வந்து நம்ம லாஸ் பண்ணாக்க அது வந்து ஒரு கிரிமினல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த லாஸ் ஆஃப் ஹீட் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது டிட்டர்மைன் தி ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ, ஒரு ரியாக்டருக்குள்ளாரையோ இல்லை டிஸ்டிலேஷன் காலத்துக்குள்ளார இல்லை எவாபரேட்டருக்குள்ளார எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நம்ம கொடுக்கணுன்றது நம்ம தான் வந்து as a chemical engineer நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். அதே மாதிரி டு கன்சர்வ் ஹீட் எனர்ஜி எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு லாஸ் ஆகுதோ அந்த லாஸ் வந்து நம்ம தடுக்கணும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி யூஸ்ஃபுல்லா வந்து வேற இடத்துல நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும்னாக்கா அந்த ஹீட் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.